Good morning, student. Now we are going to see the remaining topic, Unit 5, Sikh Reform Movement. The Sikh Reform Movement, அதாவது சீக்கியர்களுடைய சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது, that is two types. The first one, Nirangaris and Namdaris. Nirangaris and Namdaris. Nirangaris அண்ட் நாம்தாரிஸ்ங்கிறவங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தினுடைய ரெண்டு சமயங்களை ரெண்டு பேரை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா நிராங்கரிஸ் அண்ட் நாம்தாரிஸ். Among the Sikhs of Punjab to there were attempts to reform. Among the Sikhs of Punjab to there were attempts to reform. அதாவது இந்த பஞ்சாபில் காணப்படக்கூடிய இந்த சீக்கிய கம்யூனிட்டி, அதாவது பஞ்சாபில் காணப்படக்கூடிய இந்த சீக்ஸ் கம்யூனிட்டி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்த முயற்சிகள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாங்க. தே ஃபாலோடு ரிஃபார்ம்ஸ். பாபா தயாள் தாஸ், ஃபவுண்டர் ஆஃப் த நிராங்கரி மூமெண்ட். அப்போ ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நிராங்கரி மூமெண்ட்? அதாவது இந்த நிராங்கரி அப்படிங்கிறது எதை குறிப்பிடக்கூடியது அப்படின்னா ஒரு உருவமற்ற அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியதான் நிராங்கரி. ஓகேயா? அப்போ ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நிராங்கரி மூமெண்ட்? பாபா தயாள் தாஸ். ஓகே, தென் ஸ்ட்ரெஸ்டு த வர்ஷிப் ஆஃப் காடஸ் நிராங்கர் ஃபார்முலஸ். ஃபார்முலஸ்னால் என்னது? உருவமற்ற. அப்போ இந்த நிராங்கரி வந்து என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா உருவமற்ற இறைவனை நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. ஓகே, தென் அப்போ எதையெல்லாம் நம்ம கைவிடணும்? தென் ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ், ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ஐடலாட்டரி, ரெவரன்ஸ் ஃபார் த அத்தாரிட்டி ஆஃப் குரு நானக் அண்ட் ஆஃப் தி ஆதி கிராந்த் ஃபார்ம்டு த எசன்ஸ் ஆஃப் ஹிஸ் டீச்சிங்ஸ். அப்போ ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ். ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறாரு? அதாவது சிலை வழிபாடு. ஐடல்ஸ்னால் எனக்கு ஆல்ரெடி ஐ டோல்டு சம் பிளேசஸ். அப்போ ஐடல்ஸ் மீன்ஸ் என்னது? இந்த உருவ வழிபாடு அல்லது சிலை வழிபாடு. அடுத்து ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ். ரிச்சுவல்ஸ்னு என்ன சொன்னோம்? சடங்குகள், சம்பிரதாயங்கள் சொன்னோம் இல்லையா? the rejection of rituals associated with idolatry. அதாவது இந்த சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் இதெல்லாம் என்ன செய்யணுமா? மறத்தல். ரிஜெக்ஷனாக என்னது? மறத்தல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெவரன்ஸ் ஃபார் த அத்தாரிட்டி ஆஃப் குருநானக், அதாவது குருநானக்கினுடைய தலைமையையும், அதாவது குருநானக் தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த சமய வழிபாட்டையும், and of the ஆதி கிராந்த் formed the essence of his teachings. அது மட்டும் இல்லாமல் ஆதி கிரந்தத் அப்படிங்கிற அந்த மதத்தை என்ன செய்யணும் அப்படின்னா மதிக்கணும் அப்படின்னு சொல்லி மதித்தல் அப்படிங்கிறத வந்து இவர் போதனையினுடைய முக்கிய சாரமாக இவர் கருதுகிறாரு. ஓகேயா? அப்போ ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ் என்னது? உருவ வழிபாட்டை என்ன சொல்கிறாரு? சிலை வழிபாடு. ரிஜெக்ஷன்னா என்னது? இவர் ஏற்றுக்கிறாரு, வலியுறுத்துறாரு. இதையெல்லாம் நம்ம ரிஜெக்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா மறுக்கிறது, ஒதுக்குறோம் இல்லையா? அது. அப்போ ஐடல்ஸ் சிலை வழிபாடு, ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் சடங்குகள் சம்பிரதாயங்களோட கூடிய உருவ வழிபாடு, குருநானக்கினுடைய அத்தாரிட்டி தலைமை. ஓகே, அது ரெண்டையும் வந்து மறுக்கிறாரு. குருநானக்கினுடைய தலைமையையும் ஆதி கிராந்த் ஃபார்ம்டு ஆதி கிரந்தத்தையும் இவர் என்ன பண்ணுறாரு? மதிக்கிறாரு. Then he retreated the prohibition on meat eating and liquor consumption. He retreated the prohibition. அடுத்து இவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா கைவிடும்படி வலியுறுத்துறாரு. எதை? மீட் ஈட்டிங், அதாவது மட்டன், மாமிசம் இருக்கு இல்லையா? கறி, மீன் இருக்கும் இல்லையா? அந்த இதை வந்து மீட் ஈட்டிங், அந்த மாமிசம் சாப்பிடுவதையும், அண்டு லிக்யூட்னா என்ன சொல்லுவாங்க? மது. ஓகே, அந்த மது அருந்துவதையும் வந்து என்ன செய்யணும்? கைவிடணும் அப்படின்னு சொல்லி இவர் வலியுறுத்துறாரு. தென் இந்த அடுத்து நம்தாரி. இந்த நம்தாரி மூமெண்ட் ஃபவுண்டட் பை பாபா ராம் சிங் was another socio-religious movement among the Sikhs. அடுத்து இந்த சீக்கிய சமுதாயத்தினுடைய அடுத்து ஒரு சமூக
சமய ஒரு இயக்கமாக காணப்பட்டது என்ன அப்படின்னா நம்தாரி. இந்த நம்தாரி மூவ்மெண்ட்டினுடைய ஃபவுண்டர், ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நம்தாரி மூவ்மெண்ட் கேட்டால் பாபா ராம் சிங். ஓகே, த நம்தாரிஸ் இன்சிஸ்டட் ஆன் வியரிங் த சிம்பிள்ஸ் ஆஃப் சிக்ஸம் எக்ஸப்ட் த கிர்பான். அதாவது இந்த நம்தாரிஸ் இன்சிஸ்டட் ஆன் வியரிங் த சிம்பிள்ஸ். அந்த நம்தாரி அப்படிங்கிறவங்க என்ன குறிப்பிடுறாங்க பாருங்க அப்படின்னா, இந்த இயக்கம் வந்து சீக்கியர்களினுடைய அடையாளங்களை, சிம்பிள்னா அந்த அடையாளங்கள், அந்த சீக்கியர்களுடைய அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க அணியக்கூடிய அடையாளங்களை வலியுறுத்தக்கூடியதாக காணப்படுது. சீக்கியர்கள் அணியக்கூடிய அடையாளங்களை வலியுறுத்துவதாக காணப்படக்கூடியதாக என்ன அப்படின்னா இந்த நம்தாரி மூவ்மெண்ட். அதாவது எக்ஸப்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸப்ட் என்னது, எக்ஸப்ட் த கிர்பான். கிர்பான் அல்லது ஸ்வாட். ஸ்வாட்னா என்னது, வாள். இந்த வாளை தவிர, வெட்டுவோம் இல்லையா வாள், அப்போ அந்த வாளை தவிர மற்றவங்க அவங்க அணியக்கூடிய அந்த அணிகலன்களை எல்லாம் வச்சு தான் வந்து அவங்களுடைய அந்த சிம்பிள்ஸ் அடையாளங்களை வச்சு தான் இந்த நம்தாரி இயக்கம் வந்து காணப்படுகின்றது. தென் த நம்தாரிஸ் இன்சிஸ்டர், அதுக்கு பதிலாக இந்த வாளுக்கு பதிலாக பாபா ராம் சிங் வாண்டட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் டு கேரி அ லத்தி. அப்போ அந்த வாளுக்கு பதிலாக ஃபாலோவர்ஸ் தன்னுடைய சீடர்களை வந்து அவர் எதை வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு அப்படின்னா லத்தியை வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்துறாரு. இட் கன்சிடர்ட் போத் மேன் அண்ட் உமன் ஈக்குவல் அண்ட் அக்செப்டட் விடோ ரீமேரேஜ். அடுத்து என்ன குறிப்பிடுறாரு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணுமாக இருந்தாலும் சரி என்ன செய்கிறாரு, சமம் அப்படின்னு சொல்லி இவர் கருதுறாரு. இதில் ரீமேரேஜ், ரீமேரேஜ்னா அந்த விதவை திருமணத்தை இவர் ஆதரிக்கிறாரு. இட் ப்ரொஹிபிட்டட் த டவுரி சிஸ்டம் அண்ட் சைல்டு மேரேஜ். அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணத்தையும் தென் டவுரி சிஸ்டம்னா என்னது, வரதட்சணை முறையையும் வந்து இவர் தடை செய்கிறாரு. தென் in the wake up the gathering influence of Arya Samaj and the Christian missionaries, the Singh Sabha of Amritsar was established. அப்போ இந்த வேக்கப் ஆஃப் த கேதரிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஆரிய சமாஜ். அப்போ என்ன குறிப்பிடுறாங்க, இந்த வேக்கப்னா என்னது, தோன்றது எது, இந்த ஆரிய சமாஜமும் அண்ட் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், அதாவது கிறிஸ்தவ சமய பரப்பு இன்ஸ்டிடியூஷன். ஓகேயா, அப்போ இந்த கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களும் ஆரிய சமாஜமும் என்ன செஞ்சு அப்படின்னா இந்த கேதரிங் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னது, செல்வாக்கு பெற்று வளர்ந்து கொண்டிருந்த அந்த சமயங்களில் யார், சிங் சபா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃப் அம்ரிஸ்டார் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. அப்போ அந்த சிங் சபாங்கிறவர் வந்து அம்ரிஸ்டாரில் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்குறாரு. அமிர்தசரஸில் ஒரு இதை தொடங்கப்பட்டது, ஒரு நிறுவனம் அல்லது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பை வந்து அவர் தொடங்குறாரு. இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் அந்த அமைப்பினுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வாஸ் டு ரெஸ்டோர் த பியூரிட்டி ஆஃப் சிக்ஸம். எது குறிப்பிடுறாரு, அதாவது சீக்கிய மதத்தினுடைய அந்த சபாவினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பியூரிட்டின்னு என்னது, இந்த சீக்கிய மதத்தில் ஒரு புனிதத்தை மீட்டெடுக்க ரெஸ்டோர் த பியூரிட்டினா வந்து ஒரு புனிதத்தை மீட்டெடுக்க. அப்போ அந்த சீக்கிய சமயம் அப்படிங்கிறது ஒரு புனிதமாக அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கம். தென் வித் த சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இட் எஸ்டாப்ளிஷ்ட் கல்சா காலேஜ் ஃபார் த சிக்ஸ் இன் அம்ரிஸ்டார். அது மட்டும் இல்லாமல் இட் எஸ்டாப்ளிஷ்டு வித் த சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ், அடுத்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆதரவோட அம்ரிஸ்டார், இந்த அம்ரிஸ்டார் அப்படிங்கிற இடத்துல சீக்கியர்களுக்காகவே என்ன செய்கிறாங்க, ஒரு காலேஜை உருவாக்குறாங்க. அதான் என்ன அப்படின்னா கால்சா காலேஜ், ஒரு கல்லூரியை உருவாக்குனாங்க. சிங் சபா வாஸ் அ ஃபோர் ரன்னர் ஆஃப் அகாலி மூமெண்ட். அதாவது அகாலி இயக்கம், ஃபோர் ரன்னர்னால் யாருன்னா முன்னோடி, ஓகேயா, பயோனியர் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஃபோர் ரன்னர் அந்த அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடியாக காணப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த சிங் சபா தான். ஓகே, தென் the next one topic social reformers of Tamil Nadu.
சோசியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டினுடைய சமூக சீர்திருத்தவாதிகள். ஓகே, அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃபார்மர் ராமலிங்க சுவாமிகள், பாப்புலர்லி known as வள்ளலார். இந்த ராமலிங்க சுவாமிகள் ஆர் ராமலிங்க அடிகள். அப்போ பாப்புலர்லி known as அப்படின்னா என்னது, அதாவது ஒரு பிரபலமாக அறியப்பட்டவர் தான் யார், வள்ளலார் என இப்போ ஒரு வள்ளலார் என புகழ்பெற்றவராக அறியப்பட்டவர் தான் யார், இந்த ராமலிங்க சுவாமிகள் அல்லது என்ன சொல்லுவோம் ராமலிங்க அடிகள். ஓகே, தென் ராமலிங்க சுவாமிகள் ஆர் ராமலிங்க அடிகள் was born in மருதூர், a village near சிதம்பரம். அவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா வில்லேஜ் நியர் சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமான மருதூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் ஃபேமிலி மூவ்ட் டு ஹிஸ் பிரதர்ஸ் ஹவுஸ் அட் சென்னை. ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத், இவருடைய அப்பா இவருடைய அப்பா இறந்து போயிடாரு. இவர் இறந்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய குடும்பம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டிஸ்பைட் ஹேவிங் நோ ஃபார்மல் எஜுகேஷன் ஹீ கெயின்ட் இம்மென்ஸ் ஸ்காலர்ஷிப். அப்போ டிஸ்பைட் ஹேவிங் நோ ஃபார்மல் எஜுகேஷன், இப்போ ஃபார்மல் எஜுகேஷன்னா என்னது, முறையான இவர் வந்து என்ன செய்யலை, ஒரு முறையான கல்வி இவர் கற்கலை. அப்படி இருந்தாலும் ஒரு சிறந்த புலமையை பெற்றவராக இவர் காணப்பட்டார். ஓகேயா, கெயின் இம்மென்ஸ் ஸ்காலர்ஷிப்னா என்னது, ஒரு ஸ்காலர்ஷிப், ஒரு புலமை வாய்ந்தவராக, ஒரு சிறப்பு வாய்ந்தவராக இவர் காணப்பட்டார். ஃபார்மல் எஜுகேஷன்னா என்னது, ஒரு முறைசாரா கல்வி. ஃபார்மல் எஜுகேஷன், இவர் வந்து ஒரு முறையான கல்வியை பெறலை, ஆனாலும் என்னது, ஒரு அளவுக்கரியமான ஒரு புலமையை பெற்றவராக இவர் காணப்பட்டார். தென் ராமலிங்கா எம்ஃபாசிஸ்ட் Ramalinga emphasized the bonds of responsibility and compassion between living beings. But Ramalinga emphasized the bonds of responsibility and compassion between living beings. இப்போ இந்த ராமலிங்கா வந்து என்னது, லிவிங் பீயிங்ஸ்னா என்னது, உயிரினங்களிடையே, உயிர் வாழக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து நம்பிக்கை, இரக்கம் அப்படிங்கிற ஒரு இணைப்பை நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் விரும்புகிறாரு. He expressed the view that those who lack compassion for suffering being or hard-hearted, their wisdom clouded. அப்போ he expressed the view, இவருடைய கருத்து வந்து வெளிப்படுத்துது எதை, those who lack compassion for suffering beings or hard-hearted, கடுமையாக ஹேட்டட்னா அது தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது உயிரினங்கள்கிட்ட ஒரு இரக்கம் இல்லாதவங்க யாருன்னு சொல்கிறாரு, ஹார்ட் ஹேட்டட்னா என்னது, கல் நெஞ்சக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹேட்டட் தட் விஸ்டம் கிளவுடட்னா என்னது, மேகம், கிளவுட்னா என்ன சொல்லுவோம், மேகம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ விஸ்டம்னா என்னது, ஞானம் அல்லது அவங்களுடைய அறிவு. அப்போ அவங்களுடைய ஞானம் வந்து எதால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னா மேகங்களால் மூடப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதாவது உயிர்களிடத்தில் இரக்கம் இல்லாதவங்க வந்து ஒரு கல் நெஞ்சக்காரவங்களாகவும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஞானம் அல்லது அறிவு வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ராமலிங்க அடிகள் வந்து குறிப்பிடுறாரு. Then he showed his compassion and mercy on all living beings including plants. என்ன சொல்கிறா, he showed his compassion and mercyனா இரக்கம் எல்லாத்தையும், all living beings including plantனா என்னது, plants செடிகள், கொடிகள், மரங்கள் மட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இரக்கம். அது எல்லாமே உயிர் வாழக்கூடிய எல்லா இடத்துலையுமே, எல்லா இதுலேயுமே நம்ம என்ன கொடுக்கணும், மோசி இரக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதான் அனைத்து உயிரினங்களிடமும் என்ன செய்யணும், இரக்கத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. தென் திஸ் ஹீ கால் ஜீவகாருண்யா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. ஹீ எஸ்டாப்ளிஷ்ட் த
Samarasa Veda Sanmarka Sangam in 1865 and it was renamed Samarasa Sutta Sanmarka Satya Sangha, which means Society for Pure Truth in Universal Selfhood. அதாவது இவர் 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்குறாரு. ஓகே, இவர் 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒன்றை இவர் நிறுவனார். இட் வாஸ் ரீநேம்னா என்னது, அதுக்கு பின்னாடி அது எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் which means Society for Pure Truth in Universal Selfhood. அதுக்கு பேர் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இது என்னது, பியூர்னா என்ன சொல்லுவாங்க, சுத்த. ஓகேயா, அப்போ சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உண்மையான யூனிவர்சல் செல்ஃப்ஹுட்னா என்னது, உலகளாவிய சுய இதோட ஒரு உண்மையுள்ளவங்களாக காணப்பட வேண்டும். இந்த சமுதாயம் ஒரு உண்மையுள்ள உலகளாவிய உண்மையுள்ள ஒரு சுய நலமாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. தென் Ramalinga also established a free feeding house for everyone irrespective of caste at Vadalur in the wake of a terrible famine in South India in 1866. அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1866 சவுத் இந்தியாவில் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா டெரிஃபுல்னா என்ன சொல்லுவாங்க, அதாவது டெரிஃபுல் ஃபேமின் அப்படின்னா ஒரு கொடிய பஞ்சம். ஓகேயா, டெரிஃபுல் ஃபெமைன் மீன்ஸ் என்னென்னா பஞ்சம், டெரிஃபுல் மீன்ஸ் கொடிய, ஒரு பெரிய கொடிய பஞ்சம் 1866 சவுத் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த பஞ்சத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1867 இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா கேஸ்ட், அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட், எவ்ரி ஒன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏ கேஸ்ட் அப்படின்னா என்னது, எல்லா ஜாதிகளையும் தாண்டி, ஜாதி எல்லாத்தையும் தாண்டி எல்லா மக்களுக்குமான என்ன செஞ்சார் அப்படின்னா ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் அப்படின்னா என்னது, ஒரு இலவச உணவகத்தை வடலூரில் இவர் நிறுவினார். Okay, then his voluminous songs were compiled and published under the title திருவருட்பா. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாடல்கள் voluminous சாங்ஸ்னால் ஏராளமான பாடல்கள் கம்பைல்ட் அண்ட் பப்ளிஷ்டு வெளியிடுறாரு. அதுக்கு அதை எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா அண்டர் த டைட்டில், அதாவது ஒரு பேரின் கீழே அதை வெளியிட்டாங்க. எப்படி அப்படின்னா திருவருட்பா என்ற தலைப்பில் அந்த அனைத்து பாடல்களும் தொகுக்கப்பட்டது. தென் ராமலிங்கா Then the Ramalinga bore witness to hunger and poverty in the country. அதாவது இந்த ராமலிங்கா அப்படிங்கிறது என்னது, அவர் ஒரு நாட்டில் நிலவக்கூடிய ஒரு பசியினுடைய வறுமைக்கு ராமலிங்கர் அப்படிங்கிறவர் யார், ஒரு விட்னஸ்னால் அது ஒரு சாட்சியாக காணப்பட்டார். I saw poor people emaciated with hunger and terrible worry, going to every house, yet their hunger was not removed and my heart suffered intensely. அப்போ அவர் குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா, பசியால் களைத்து போனவங்க, சோர்வற்றவங்க, இந்த ஏழைகளுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவங்க உணவு கேட்டதை நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே என்னாச்சு, அவங்களுடைய பசி போக்கப்படலை, என் இதயம் தான் என்ன செஞ்சுச்சு, கடுமையாக வேதனைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு ஏழை மக்களும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டுகள்லையும் போய் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவங்களுக்கான உணவை கேட்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்த உடனே இவருடைய
இதயம் அப்படிங்கிறது என்ன செஞ்ச அவர்கிட்ட அந்த நேரம் அவர் அதை பார்க்குறாரு. அப்போ பார்த்த உடனே அவர் வந்து என்ன செய்கிறாரு, பசி அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு போக்கப்படலை, ஆனால் என் இதயம் வந்து என்ன செய்யப்பட்டது, கடுமையாக வேதனைக்கு உள்ளதாக தான். அண்ட் மை ஹார்ட் சஃபர்டு இன்டென்ஸ்லி, என்னுடைய இதயம் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டது, கடுமையாக வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தோஸ் ஹூ சஃபர், யாரெல்லாம் சஃபர்னா என்ன சொல்லுவாங்க, கடுமை வேதனைறாங்களோ, வித் ரிலன்ட்லெஸ் டிசீஸ் I saw them in front of me and my heart trembled. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்னாடி நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது என்ன செய்தான், என்னுடைய இதயம் நடுங்குகின்றது. அண்ட் மை ஹார்ட் trembled, என்னுடைய இதயம் என்ன செய்தான், நடுங்குகின்றது அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஐ saw those people, நான் பல பேரை வந்து இன்னும் பார்த்தேன். எவ்வளோ என்ன பார்த்தேன், புவர் ஏழையாமா, அண்ட் ஆஃப் unmatched honor, their hearts weary and I grew weak. என்ன சொல்கிறாரு, நான் இன்னும் நிறைய பேரை பார்த்தேன். அப்போ அந்த மக்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன செய்கிறேன், நான் வந்து அண்ட் ஐ grew weakனா என்னது, நான் பலவீனம் அடைகிறேன். எதுக்காக, அந்த மக்கள் ஏழையாக இருக்கிறதையும் நன்மதிப்பு பெறாமல் ஒரு இது கலைப்படைந்த ஒரு இதயத்தோடு அவங்க இருக்கிறதையும் பார்த்துட்டு என்னுடைய இதயம் வந்து என்ன ஆகுது, பலவீனமாகுது. ஐ கிரீவ் வீக் அப்படின்னா என்னுடைய இதயம் வந்து என்ன செஞ்சிச்சு, பலவீனமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. தென் the next one, அயோத்திதாசர். Pandidar Ayodhidasa was a radical Tamil scholar, writer, Siddha medicine and practitioner, journalist and socio-political activist. அப்போ இந்த பண்டிதர் அயோத்திதாசர் யாராவா இருந்திருக்காரு அப்படின்னா, ஒரு என்ன சொல்லுவாங்க, ரேடிக்கல் மீன்ஸ் என்ன அப்படின்னா தீவிர தமிழ் ஸ்காலர், ஒரு தீவிர தமிழ் அறிஞராகவும், தென் ரைட்டர் ஒரு எழுத்தர், சித்த மெடிசின் ஒரு சித்த மருத்துவராகவும், ஜேர்னலிஸ்ட் ஒரு பத்திரிகையாளராகவும், அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் ஒரு சமூக அரசியல் செயல்பாட்டாளராகவும் காணப்பட்டவர் தான் யார், இந்த அயோத்திதாசர். தென் born in Chennai. He was born in Chennai. He was fluent in Tamil, English, Sanskrit and Pali languages. அப்போ he know some of the languages. Which one? The Tamil, English, Sanskrit and Pali languages. Okay. Then he campaigned for social justice and worked for the emancipation of the untouchables from the caste clutches. அதாவது he campaigned for social justice. இவர் வந்து என்னது, இவர் வந்து ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், இவர் வந்து ஒரு சமூக நீதிக்காக என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தினார். ஓகே. அண்ட் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஒர்க் ஃபார் த எமான்சிபேஷன் ஆஃப் த அன்டச்சபிள்ஸ் ஃப்ரம் த கேஸ்ட் கிளவுட்ஸஸ். அப்போ கிளவுட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஜாதியினுடைய பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ அந்த ஜாதியினுடைய பிடியிலிருந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்டவங்களுடைய விடுதலைக்காக இவர் பாடுபட்டார். எமான்சிபேஷன் அப்படிங்கிறது ஒரு பாடுபட்டது, விடுதலைக்காக இவர் பாடுபட்டார். சமூக நீதி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி, அன்டச்சபிள்ஸ்னால் தீண்டாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா. அப்போ அந்த ஜாதியினுடைய கொடிய பிடியிலிருந்து இந்த தீண்டாமை அப்படிங்கிறத விடுவிக்கிறதுக்காக இவர் போராடினார். தென் ஹீ ஒர்க் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ காஸ்ட்லெஸ் ஐடென்டிட்டி அண்ட் caste hegemony and untouchability. அப்போ he worked for the construction of a casteless identity and caste hegemony and untouchability. அப்போ இவர் எதுக்கெல்லாம் இவர் பாடுபட்டிருக்காரு அப்படின்னா ஒரு ஜாதியற்ற அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு
மே caste hegemony அப்படின்னா மேலாதிக்கம், ஜாதியினுடைய மேலாதிக்கத்திற்கும் untouchability இந்த தீண்டாமைக்கும் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா எதிராக ஒரு குரல் கொடுக்குறாரு. தென் he considered education as an important tool for empowerment and became the driving force behind the establishment of several schools for the untouchables in Tamil Nadu. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணார், he considered education கல்வியை வலிமை பெற்றதாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியாக அதை கருதினார். இம்பார்ட்டன்ட் டூல்னால் எனது ஒரு முக்கிய கருவியாக அந்த கல்வியை வந்து இப்படி எல்லா மக்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டூலாக ஒரு கருவியாக இவர் கருதுகிறாரு. அப்படி கருதி என்ன பண்ணார் அப்படின்னா இந்த அன்டச்சபிள்ஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்டோர் அல்லது இந்த தீண்டத்தகாதவர்களுக்கான பல பள்ளிகள் செவரல் ஸ்கூல்ஸ்னால் எனது பல பள்ளிகளை உருவாக்குவதற்கு இவர் வந்து ஒரு உந்து சக்தியாக இவர் காணப்பட்டார். தென் பண்டிதர் அயோத்திதாசர் ஃபவுண்டட் த அத்வைதானந்தா சபா to raise the voice for the temple entry of the untouchables. இந்த ஒடுக்கப்பட்டவர் வந்து எப்படியாவது கோயில்களுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஆதரவு கொடுத்தாரு. அதனால் வந்து ஒரு சபாவை உருவாக்குனார். என்ன அப்படின்னா அத்வைதானந்த சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவர் நிறுவினார். தென் இன் 1882 ஜான் Ratnam and Ayothidasar established a movement called Travida Kalagam and launched a magazine called Travida Pandian in 1885. அப்போ 1882ல் அயோத்திதாசரும் ஜான் திரவியம் அப்படிங்கிற 2 பேரும் இணைந்து திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவனாங்க. அதுக்கு பிறகு 1885ல் திராவிட பாண்டியன் ஒரு இதழையும் தொடங்கினாங்க. திராவிட கழகத்தையும் அடுத்து 1885ல் ஒரு திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழையும் தொடங்கினாங்க. தென் he founded the திராவிட மகாஜன சபா இன் 1891. அடுத்து he founded அயோத்திதாசர் founded திராவிட மகாஜன சபா in 1891 and organized the first conference of the association at Nilgiris. இந்த மகாசன சபையை வந்து தொடங்கினாங்க. அடுத்து என்னது அதை வந்து முதல் அசோசியேஷனாக முதல் மாநாட்டை வந்து எங்கே நடத்தினாங்க அப்படின்னா அட் நீல்கிரிஸில் தொடங்கினாங்க. தென் பண்டிதர் அயோத்திதாசர் வாஸ் disappointed with the Hindu Dharma which served as a basis for propagating and validating caste in Hindu society. பண்டித அயோத்திதாசர் வாஸ் டிஸ்அப்பாயிண்டட் வித் த ஹிந்து தர்மா. அடுத்து இந்த அயோத்திதாசர் வந்து என்னது இந்த ஜாதியை வந்து பரப்புறாரு, அதை வந்து நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடித்தளமாக என்ன செய்கிறாங்க, இந்து தர்மத்தின்பால என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கசப்புறாரு. இந்து தர்மத்தின் மேலே அவருக்கு வந்து ஒரு கசப்பு ஏற்படுது. ப்ரொபகேட்டிங் அண்ட் வாலிடேட்டிங் caste in Hindu society. Then influenced by the Theosophist organizer. Theosophist means என்னது, பிரமையான சபை. Already I told you know that influenced by the Theosophist organizer Colonel H.S. Olcott, he went to Sri Lanka in 1898 and converted to Buddhism. அப்போ இந்த தியோசோபிக்கல் இந்த பிரம்மஞான சபையை நிறுவினவரில் ஒருத்தரான கர்னல் H.S. ஆல்காட் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாங்க, இவருடைய தாக்கத்தினால 1898ல் இலங்கைக்கு சென்று அங்கே என்ன செய்கிறாங்க, பௌத்தத்தை தழுவுறாங்க. பௌத்த மதத்தை அங்கே தொடங்குறாங்க. அண்ட் கன்வெர்டட் டு புத்திசம் மீன்ஸ் என்னது, பௌத்த மதம். ஓகேயா. தென் இன்
In the same year means அதே 1898, he founded the Sakya Buddhist Society at Madras. அதுக்கடுத்து 1898ல அதே வருஷத்தில் நினச்சினாங்க இந்த புத்திசம் வந்து பகுத்தறிவினுடைய ஒரு அடிப்படையிலான சமயத்தை இவங்க தொடங்குறாங்க. அது பௌத்த சங்கம் அப்படிங்கிற அந்த மதத்தை வந்து சென்னையில் தொடங்குறாங்க. தென் to construct the rational religious philosophy through Buddhist religion. எதுக்காக அப்படின்னா ரேஷனல் ரிலீஜியஸ்னால் அது பகுத்தறிவு சமய தத்துவம். ஓகேயா, பகுத்தறிவினுடைய அடிப்படையிலான இந்த சமயத்தை உருவாக்குவதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து மெட்ராஸில் உருவாக்குனாங்க. தென் ஹி ஸ்டார்டட் எ வீக்லி ஜேர்னல்னால் என்னது, வார பத்திரிகையை தொடங்கினாங்க. ஒரு பைசா தமிழன் ஆன் 1000, அந்த வார பத்திரிகையுடைய பேர் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற அந்த வார பத்திரிகையை அவங்க தொடங்கினாங்க. இன் 1907 அண்ட் பப்ளிஷ்ட் இட் அன்டில் ஹிஸ் டேமேஜ் இன் 1914. அதுக்கடுத்து என்ன அந்த பத்திரிகையானது இதுவரையிலும் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதுவரையிலும் 1914 வரையிலும் அந்த பத்திரிகையானது செயல்பட்டுட்டு இருந்துச்சு. Okay my dear student, this lesson finished. Okay, we will see the next class, next unit. Okay, thank you.